நாடு சுதந்திரமடைந்து பல 10 வருடங்களாகியும் பாரத மக்களில் பலர், குறிப்பாக ஏழை எளிய மக்கள், வங்கிகளுடன் எந்த தொடர்பும் இல்லாமல் இருந்தனர் என்பதே உண்மை. 2014ஆம் ஆண்டு வரை இந்த நிலை நீடிக்க, அதன்பின் பாரத பிரதமராக பதவியேற்ற திரு நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்த வங்கி கணக்கில்லாத அனைவருக்கும் வங்கி கணக்கு எனும் ஜன்தன் யோஜனா திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு 11 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இத்திட்டத்தின்படி பாரத மக்கள் அனைவருக்கும் வங்கி கணக்கு, முக்கியமாக கணக்கில் பணம் எதுவும் செலுத்த தேவையில்லாத ஜீரோ பேலன்ஸ் கணக்குகளாக தொடங்கப்பட்டன. அதன்படி கடந்த 11 ஆண்டுகளில் இந்தியா முழுவதும் சுமார் 56 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு வங்கி கணக்கு தொடங்கப்பட்டுள்ளது. இதில் 56% ஜன்தன் கணக்குகள் பெண்களுடையவை என்பதும் 31.31 கோடிக்கும் அதிகமான பெண்கள் வங்கி சேவைகளுக்குள் வந்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் 2 லட்சம் கோடிக்கும் அதிகமான தொகை வங்கிகளில் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மட்டும் சுமார் 1,78 லட்சத்துக்கும் அதிகமான புதிய வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளது. பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டம் மூலம் அரசின் மானியங்கள் மற்றும் விவசாயிகள் கௌரவிப்பு நிதி, பிரதமரின் ஆவாஸ் யோஜனா போன்ற திட்டங்களுக்கான நிதி நேரடியாக பயனாளர்களின் வங்கி கணக்கிலேயே செலுத்தப்பட்டதன் மூலம் முறைகேடுகள் முற்றிலும் ஒழிக்கப்பட்டன. நமது பாரத பிரதமரின் இந்த ஜன்தன் யோஜனா திட்டம் என்பது பாரத ஏழை எளிய மக்களை சேமிக்க தூண்டவும் அவர்களின் நிதி நிலையை மேம்படுத்தவும் உதவியுள்ளது என்பதே உண்மை.